நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே அன்பு கிடைக்கல. அதனால ஒரு ஏக்கமான கண்கள் இருக்கின்றன நமக்கு. இந்த ஏக்கத்தோட நம்ம ஒரு அன்புக்கு போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மை விட்டு ஓடி விடுவார்கள். அப்ப யாருக்கு உள்ளே அன்பு இல்லையோ, நீங்க வெளியில அன்பு தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நம்மலாம் என்ன தெரியுமா செய்யறோம்? கண்ணாடியில முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த பிம்பத்துக்கிட்ட சொல்றோம், நம்ம முறைச்சுக்கிட்டே, என்னை பார்த்து சிரி, என்னை பார்த்து சிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரிக்குமா? நீங்க 100 தடவை சொன்னாலும் சிரிக்காது. உங்களுடைய கண்ணாடி பிம்பம் சிரிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? கண்ணாடியை வைத்து அப்படி சிரித்தால் போதும், ஒரு வினாடியில் அதுவும் சிரிக்கும். இந்த உலகத்துக்கு நீங்க அன்பு வேணும் அன்பு வேணும்னு போக போக உங்களை விட்டு அவங்க ஓடிக்கொண்டே இருப்பார்கள். யாருக்கு அன்பில்லையோ அவர்கள் கண்கள் ஏக்கமான ஒரு கண்களாக இருக்கும். அப்ப ஏக்கமான கண்களை வைத்து நீங்க யார்கிட்ட போனாலும் அவங்க என்ன செய்வாங்க? உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நெருங்கி வரமாட்டார்கள், அன்பு கொடுக்க மாட்டார்கள். அப்ப அன்பு வேண்டும் என்றால் நீங்க அன்பை கொடுக்கணும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை. நானும் காலி குடம், நம்மளும் காலி குடம். எப்படி அன்பை கொடுக்கறது? இங்க அன்பு இருந்தா தானே அங்க கொடுக்க முடியும். சட்டியில இருந்தா தானே அகப்பைக்கு வரும். இதற்காக ஒரு சின்ன பயிற்சி நீங்க இன்னையிலிருந்து செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததுமே கொஞ்ச நேரம் இருக்குது உங்களுக்கு, ஒரு நேரத்தை ஏற்படுத்திக்கோங்க. கண்களை மூடி இந்த ஒரு தியானம் செய்யணும். என்னது? நமக்கு தூய்மையான அன்பு எங்கிருந்து கிடைக்கும்? மேலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். லூயிஸே அவங்களுடைய சிறு வயதில் அதை புரிந்து கொண்டார்கள். அதே போன்று விவிலியத்துல யாக்கோபு, இந்த உலகமே அவரை கைவிட்ட பொழுது இறைவன் ஒருவரே அவரை தாங்கினார்.